Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கேரோசல் தான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரோசல். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரோல் பண்ணவும் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணவும் நமக்கு வந்து இமேஜஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ஷோ ஆகுது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஓணம் வந்திருக்கு. அப்புறம் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே வந்து பொங்கல் செலிப்ரேட் வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸாம் டைம் இமேஜ் வந்திருக்கு, அதோட இமேஜ் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டூர் போனதுக்கான இமேஜ், அது எப்போ போகணும் டேட் டைம்லாம் வந்திருக்கு. அண்ட் ஃபைனலாக ஒரு கிறிஸ்மஸ் எப்போ செலிப்ரேட் பண்ணோம் அதோடைய டீட்டெயில் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்படி ஒரு கேரோசல் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு என்ன பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம டிஃபால்ட்டாக உள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு happy_days_2023 அப்படிங்கிற நேம் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அண்ட் அதுக்கு எப்படி நேம் அசைன் பண்ணணும், அண்ட் இந்த எமுலேட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு பேக்கேஜ் தேவை. ஸோ அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணணும்னா கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை அப்படியே ட்ராப் பண்ணிக்கோங்க. இங்கே பப் கமெண்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேப் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பப் ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன பேக்கேஜ் தேவை அப்படின்னா ஸ்டாக்டு அண்டர்ஸ்கோர் கார்ட் அண்டர்ஸ்கோர் கேரோசல். ஸோ இது ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு டைப் பண்ணிட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு தேவையான பேக்கேஜ் வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ பார்த்திங்களா, பேக்கேஜ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக பப் கெட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு தேவையான பேக்கேஜ் வந்து இம்போர்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் எங்கே இம்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே pubspec.yaml அப்படின்னு ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் நம்மளுடைய பேக்கேஜ் வந்து இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்களா stacked_card_carousel அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்கிங்க, இதுக்கப்புறம் இதோடைய வெர்ஷன் வந்து மேபி அப்டேட் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த வெர்ஷனை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு pubget 1 செகண்ட் கொடுங்க. ஸோ இப்போவும் அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பேக்கேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் ஆயிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிட்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் எதுவும் எரர் வந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸை 1 செகண்ட் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாகிடும். அண்ட் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த pubspec.yaml வேறு எங்கேயும் நீங்கள் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறதோ அல்லது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆட் பண்ணுறதோ அந்த மாதிரி செய்யாதீங்க. ஸோ அது வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து எரர் ஷோ பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் நம்மளுடைய எமுலேட்டரையும் அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லா கோடையும் ஃபஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து இம்போர்ட் பேக்கேஜ் :flutter/material.dot அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ material.dot அப்படிங்கிற அந்த ஃபைலில் தான் நமக்கு தேவையான மெட்டீரியல் ஃபைல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். லைக் வந்து இந்த ஸ்கேஃபோல்டாக இருக்கட்டும், ஆப் பாராக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த பேக்கேஜில் இருந்தால் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வாய்ட் மெயின் கால் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும், அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாய்ட் மெயினில் மெட்டீரியல் ஆப் கால் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் ஆப்பில் ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரன் ஆப் கால் பண்ணிக்கலாம். அண்ட் ரன் ஆப்பில் மெட்டீரியல் ஆப் கால் பண்ணிக்கோங்க. ரன் ஆப்பில் ஒரு செமிகோலன் வச்சுக்கலாம். ஸோ இங்கே மெட்டீரியல் ஆப் அண்ட் அதில் ஹோம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட்டாக உள்ள மை ஆப் அப்படிங்கிற அந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து யூஐ டிசைன் கவர் பண்ண போகிறதுனால நம்ம வந்து ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏதர் என்ன விஜிட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி வைஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜிட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ நம்ம ஏதர் ஸ்டேட்லெஸ் அல்லது ஸ்டேட்ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோக்காண்டி நம்ம வந்து ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற விஜிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் மை ஆப் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டெய்னருக்கு பதிலாக ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணலாம். நமக்கு ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் ஷோ ஆகும். அண்ட் மெட்டீரியல்.dot ஆப்பில் வந்து நம்ம இந்த பேனர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு debug show checked mode banner அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும், அதை கொடுத்து ஃபால்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு
ஓகே, இப்போ நமக்கு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு தேவையான பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ஆப் பார் இருந்தால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஆப் பார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் பார் ஆஃப். ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம ரெட் செட் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸ் டாட் ரெட். ஓகே, இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆப் பார் ஷோ ஆகும். அதோடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ வந்துருச்சு. ஸோ இதுக்கு டைட்டில் நம்ம ஒன்று அசைன் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் நம்ம பார்த்த மாதிரி டெக்ஸ்ட் விஜிட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், happy_2023ன்னு கொடுத்துருக்கோம். அதாவது 2023ல் உங்களுக்கு என்ன ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சோ அதோடைய இமேஜஸ்லாம் ஷோ பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த விஜிட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு டைட்டிலும் ஹாப்பி டேஸ் அப்படின்னு வேணுமா கொடுத்துக்கலாம். 2023 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து ஷோ ஆயிரும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஒவ்வொரு இமேஜும் வந்து ஷோ பண்ணலாம். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு வந்து பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடர், அதுக்கப்புறம் ஏதோ சம் டீட்டெயில்ஸ்லாம் ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னா காலம் விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வந்து நம்ம இந்த மேஜருக்கு வந்து கேரோசல் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்டு கார்ட் கேரோசல் அப்படிங்கிற அந்த விஜிட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வரவுமே அந்த ஆப்ஷன் ஷோ ஆகுது பார்த்தீங்களா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து அரே வேல்யூவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கார்டு வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்டில் அதுக்கப்புறம் நம்ம ஒரு இமேஜ், அந்த இமேஜ் என்ன ஃபெஸ்டிவலில் எடுத்தோம் அப்படிங்கிறது ப்ளஸ் எந்த டேட்டில் எடுத்தோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஷோ பண்ணலாம். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார்டு விஜிட் வந்து நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கார்டு. அந்த கார்டுக்கு வந்து ஷேடோ இருந்தால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்போ எலிவேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோடைய ஹைட் அல்லது நம்ம வந்து அதில் சைல்டு அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதில் காலம் விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலம் விஜிட்டில் சில்ட்ரன். ஸோ இந்த காலம் விஜிட்னா என்ன, ரோ விஜிட்னா என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ லைக் இப்போ நம்மளுடைய வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளேலிஸ்ட் வைஸாக கொடுத்துருக்கோம். லைக் வந்து ஒரு பிகினிங், அதாவது ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதில் எப்படி வந்து ரன் பண்ணணும், அண்ட் எப்படி ஏபிஐ கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் கூட எப்படி லிங்க் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி பில்ட் எடுக்கணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கிங்க அப்படின்னா ஸோ இந்த பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹோஸ்டிங் கொடுத்துருக்கோம், அண்ட் இதெல்லாம் பில்ட் எடுக்கிறது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரவுட்டிங் கான்செப்ட் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதே மாதிரி ஸ்லைடர், அது மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கார்டு விஜிட், அதுக்குள்ளே காலம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கார்டு விஜிட் ஷோ பண்ணிடுவோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ், அதாவது என்ன ஃபெஸ்டிவலோ அந்த ஃபெஸ்டிவலோட இமேஜ் வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்கு ஒரு ஹைட் செட் பண்ணிக்கலாம், ஒரு 300 அண்ட் வித் ஆல்சோ 300 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கலர், ஸோ கலர்ஸ் டாட் ப்ளூ கொடுத்து செக் பண்ணலாம், அல்லது பிளாக் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து ஒரு 300 வித் 300ல் ஒரு கண்டெய்னர் மட்டும் ஷோ ஆகும். ஸோ வந்துருச்சா? ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து நம்மளுடைய இமேஜ் வந்து ஷோ பண்ண போகிறோம். இப்போ கண்டெய்னர் ஷோ பண்ணோம். இதுக்கு சைல்டு அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதில் நம்ம வந்து இமேஜ் ஷோ பண்ணலாம். இமேஜ் டாட் நெட்வொர்க்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன விஜிட் பார்க்க போகிறோம், அதாவது என்ன இமேஜ் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஓணம் ஃபெஸ்டிவல் இமேஜ் எடுத்துருக்கோம். ஸோ இதில் போய்ட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய அட்ரஸ் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பிளாக் கலர் கண்டெய்னரில் நம்மளுடைய இமேஜ் வந்து அப்ளை ஆகும். ஸோ வந்துருச்சா? ஸோ ப்ளஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபிட், பாக்ஸ் ஃபிட். ஸோ பாக்ஸ் ஃபிட் டாட் கவர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நமக்கு இமேஜ் வந்து கவர் ஆகிடும்.
ஸோ வந்துருச்சா ஃபைன். ஸோ இப்போ இமேஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா, இப்போ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு ஷேடோலாம் நமக்கு கொடுத்துருக்காது, அதாவது எலிவேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம், அதனால் உங்களுக்கு நீட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இது என்ன ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்கு ஒரு கீழே ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த கண்டெய்னருக்கு கீழே நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் விஜிட்டில் இது வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் அப்படின்னால ஓணம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு சம் ஸ்டைல் அப்ளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்போ ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல், ஸோ இதில் ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் ஒரு 15 கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினி அண்ட் மேஜர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும் அண்ட் ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது வந்து ஓகே உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜஸ்லாம் தெரிஞ்சிருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ போல்ட். இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா ஓணம் ஃபெஸ்டிவல்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அதோடைய ஃபாண்ட் சைஸ் வந்து 15 இருக்கும். ப்ளஸ் வந்து அதோடைய ஃபாண்ட் வந்து வெயிட் கொஞ்சம் போல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, சைஸ் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் ஓகே அது எப்போ எந்த டேட்டில் எடுத்தாங்க அப்படின்னு இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து மெமரிஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இதை ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ அடிஷ்னல் இப்போ வந்து ஃபார் லைக் வந்து இப்போ ஓணம் எப்போ நடந்திருக்குன்னா லாஸ்ட் ஒரு ஆகஸ்ட் அந்த மாதிரி சம்திங் ஒரு டேட்டில் நடந்திருக்கும். அப்போது 08/08 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு 2023 அண்ட் இதோடைய சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 15 கொடுத்துக்கலாம். இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு கீழே நமக்கு வந்து அந்த டேட் வந்து ஷோ ஆகும். ஸோ வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த டேட்டுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் இன்னும் நீட்டாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வந்து சைஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ சைஸ்ட் பாக்ஸ் கொடுத்து ஒரு ஹைட் வந்து ஒரு சம்திங் ஹைட் ஒரு 20 கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து இந்த 88/23க்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ ஃபைன். ஸோ வந்துருச்சா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி நிறையா ஃபெஸ்டிவல் அதாவது லைக் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்போம், அப்புறம் சிம்போசியம் கொண்டாடிருப்பீங்க. ஸோ லைக் கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் நியூ இயர், அந்த மாதிரி நிறையா ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடிருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு 4 இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4 இமேஜையும் வந்து எப்படி வந்து இந்த கேரோசெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபைன், நம்ம வந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணோம். அதில் ஒரு இமேஜ் இருக்குது, அதில் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து அதோடைய டேட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து அப்படியே ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு மெத்தடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைன். ஸோ இப்போ இந்த கார்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அந்த கார்டை கிளிக் பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் வந்து இந்த பல்ப் சிம்பிள் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படிங்கிறது ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பில்டு கார்டு அப்படின்னு இருக்கும், ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைன், பார்த்தீங்களா இப்போ பில்டு கார்டு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இதை சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுங்கள். ஸோ சேம் அவுட்புட் நமக்கு வரும். ஸோ ஃபைன். இப்போ நம்ம இந்த மெத்தடை ஒன்ஸ் அகைன் வந்து ஒரு வாட்டி காப்பி அண்ட் ஒரு 3 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் வந்து அதே மெத்தட் நமக்கு வந்து கால் ஆகிருக்கும். ஸோ ஃபைன், பார்த்தீங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஆப்பாக க்ரியேட் பண்ணி இதை பில்டெலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ சேம் இமேஜ் தான் நமக்கு வந்திருக்கு. அண்ட் நமக்கு வந்து இப்போ டிஃப்ரெண்டான இமேஜஸ் வந்து ஷோ ஆகும், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் அதோடைய என்ன ஃபெஸ்டிவலோ அந்த ஃபெஸ்டிவல் டைட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் அது எந்த டேட்டில் எடுத்தாங்களோ அந்த டேட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலான்னு பாருங்கள். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது, அப்போ இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம மெத்தடில் கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல், ஸோ ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் டேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலான்னா இப்போ இந்த நேம் இருக்குது பார்த்திங்களா, அதாவது நம்மளுடைய இமேஜோடைய URL அதை ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி நம்ம அங்கே என்ன நேம் வச்சுருக்கோம், இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. ஸோ இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அது என்ன ஃபெஸ்டிவல், ஓணம். ஸோ அங்கேருந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் கரெக்டாக பார்த்து பேஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு அதோடைய டேட், ஸோ 08/08/2023 இங்கே இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன கொடுக்கோன்னா ஃபெஸ்டிவல்,
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த ஃபெஸ்டிவல். ஏன்னா பேராமீட்டரில் தான் நம்ம வந்து வேல்யூஸ் எல்லாமே பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த வேல்யூஸ் அப்படி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெஸ்டிவல் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல டேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே டேட்னு கொடுத்துருக்கோம், அதே டேட்டை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்களா, ஃபைன் வந்துருச்சு. எதுக்கு ஒன் டைம் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரிமைனிங் ஃபங்க்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இந்த ஒரு இது மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதே என்ன பண்ணலாம்னா இதை ஒரு காப்பி எடுத்துக்கலாம். அண்ட் இதை ஒரு 3 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதே மாதிரி நமக்கு ஒரு 3 இமேஜஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ பார்த்திங்களா வந்துருச்சா. ஸோ இப்போ லைக் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு இப்போ என்னென்ன ஃபெஸ்டிவலோ அதோடைய இமேஜஸ்க்கு URL சேஞ்சஸ் பண்ணிடலாம், அதோடைய டைட்டிலும் சேஞ்சஸ் பண்ணலாம், அதோடைய டேட்டும் வந்து ஈஸியாக வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ லைக் வந்து இன்னொரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது பொங்கல். ஸோ அப்போ இது காப்பி இமேஜ் அட்ரஸ் அண்ட் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை பார்த்திங்கன்னா பொங்கல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ பொங்கல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜனவரி கிட்ட வரும். இப்போது 15/01/2023 இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கல் இமேஜ் வந்திருக்கும், ப்ளஸ் வந்து டைட்டில் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ ஃபைன் வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ பொங்கல் வந்துருச்சு, பொங்கல் ஃபெஸ்டிவல் அதோடைய டேட் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இப்போ வந்து எக்ஸாம் டேட்டுக்கு ஸோ அப்போ காலேஜ் இமேஜ் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த URL பதிலாக இந்த URL ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அண்ட் இது வந்து எக்ஸாம் டைம் அப்படின்னு ஒன்று போட்டுக்கலாம். ஸோ எக்ஸாம் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னா ஸோ இதே மாதிரி ஒரு சம்திங் டேட்டில் போட்டுக்கலாம். ஸோ லைக் வந்து 07 ஸோ 10th month போட்டுக்கலாம். இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸாம் இமேஜ் வந்து ஷோ ஆகும், ப்ளஸ் அதே மாதிரி எக்ஸாம் டைம் அப்படிங்கிற டைட்டில் அண்ட் அந்த டேட் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ வந்துருச்சு பார்த்திங்களா. ஸோ ஃபைன். ஸோ இப்போ இதுக்கப்புறமும் இன்னொரு 2 இமேஜ் ஷோ பண்ணால் இன்னும் நீட்டாக இருக்கும். அப்போ இதே மாதிரி பில்டு கார்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட். ஸோ இப்போ இதை 1 செகண்ட் சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸ் எல்லாமே வந்திருக்கு அண்ட் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இன்னொரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எங்கேயாவது கேம்ப் போயிருக்கீங்க இல்லை டூர் போயிருக்கீங்க அப்படின்னா அந்த இமேஜ் எடுத்துக்கலாம். அப்போ காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ இந்த 4th ஒன்னில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஸ்ட். டூர் டைம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, டூர் டைம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ டூர் எப்போ போனோன்னா இப்போ லாஸ்ட் 11th month போயிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் இப்போ வந்து இந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ இந்த 5th ஒன்னில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிறிஸ்மஸ் இப்போ வந்து 25th கொண்டாடிருப்போம். அப்போ 25th 12. ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்து நிறைய இமேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஷோ ஆகிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா லைக் வந்து ஃபஸ்ட்டு ஓணம் இருக்குது, அப்புறம் பொங்கல் கொண்டாடிருக்கோம் அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் டூர் போயிருக்கோம் அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம்போசியம் அல்லது வேறு ஏதாவது எக்ஸாம் இருந்துச்சோ அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆனுவல் டே, ஸோ அதுக்கப்புறம் நிறையா வேறு ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெமரி ஃபுல்லாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிறீங்க, ஒரு ரெஸ்யூமில் போடுறதுக்கும் வந்து ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா இமேஜஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஏபிஐலேருந்து கூட நம்ம ஈஸியாக வந்து கெட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.